Good morning friends. நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸை பார்க்கறதுனால நமக்கு இப்போ என்ன யூஸு, திரும்ப கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் கான்செப்டை கற்றுக்கலாம். இதை வேறு கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஸ்டின் மாடல் தான் மாற்றுறாங்களே தவிர அந்த கான்செப்ட் அதுதான், அதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் பார்ட் 1ல் இப்போ நம்ம வந்து விபி தியரி பேஸ் பண்ணி ஜாமெட்ரி, ஹைபிரிடைசேஷன், ஜாமெட்ரி, மேக்னெட்டிக் மொமெண்ட் இது மூணும் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது சம்மந்தமான நீட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண போகிறோம். 2025 வரைக்குமே கூட கேட்டிருக்காங்க அந்த கான்செப்டில். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணோன்னா இதில் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பிபி தியரிக்கு நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஹைபிரிடைசேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஹைபிரிடைசேஷன் தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஜாமெட்ரி தெரிஞ்சிடும், மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு K4FeCN6 அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. K4FeCN6 அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா முன்னாடி பாசிட்டிவ் ஏன் வந்திருக்கு, பின்னாடி நெகட்டிவ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. 4Kக்கும் +4, இதுக்கு -4. அப்போ சைனடுக்கு லிகாண்டு 6 ஒரு சைனடுக்கு -1, 6 சைனடுக்கு -6, 6 சைனடுக்கு -6. அப்போ இது கூட எதை ஆட் பண்ணால் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து +2, 2 கூட -6 கூட்டும்போது -4 வந்திருக்கும். ஓகேவா? இல்லை இன்னும் ஷார்ட்டாக போனால் எப்படி போடுவீங்க, இதுக்கு வந்து 4Kக்கும் 4 ப்ளஸ்ஸு, FEக்கு தெரியாது, 6 சைனடுக்கு -6, 6 சைனடுக்கும் -6 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வந்திருக்கும், FE -2 ஈக்குவல் டு 0, FE ஈக்குவல் டு +2. அப்போ இது மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ ஒரு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். டெட்ராமைன் காப்பர் 2 சல்ஃபேட்டு, NH3 4 தடவை டெட்ராமைன் காப்பர் 2 சல்ஃபேட், காப்பர் காம்ப்ளெக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். சல்ஃபேட் இப்போ இது பாசிட்டிவ் பார்ட் முதல்ல வந்திருக்கு. சல்ஃபேட்டுக்கு நெகட்டிவ் -2 நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு +2 இருந்திருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், காப்பருக்கு தான் தெரியாதா, காப்பரு ப்ளஸ்ஸு 4 அமோனியாவுக்கு வந்து 0, 4 அமோனியாவுக்கும் 0 தான், 0 ப்ளஸ் சல்ஃபேட்டுக்கு -2 ஈக்குவல் டு 0. ஒட்டுமொத்தமாக ஒரு நியூட்ரல் காம்பவுண்டுக்கு 0 சார்ஜ். அப்போ காப்பர் எவ்வளோ வரும், காப்பர் ஈக்குவல் டு +2. ஓகேவா? அயன் பென்டா கார்பனைல் CO 4 டைம்ஸ், அது அயன் பென்டா கார்பன் 5 டைம்ஸ். அப்போ போடும்போது FEக்கு தெரியாது, கார்பனில் நியூட்ரல் லிகாண்டு 5 × 0 0 தான், ஈக்குவல் டு 0. ஒட்டுமொத்த சார்ஜும் 0 தான். இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அப்போ FE ஈக்குவல் டு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இதுபோல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை முதல்ல நம்ம எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும். இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஹைபிரிடைசேஷனுக்கு ஜாமெட்ரி என்ன, SP ஹைபிரிடைசேஷன் வந்தால் லீனியர், ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் 2 லிகாண்டு வந்து 2 பாண்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக லீனியர் ஷேப்பில் இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் 3னா SP2, ட்ரையகோனல் பிளேனார். 4னா SP3, 4னா ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரியும் வரும். இந்த 2 தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க நிறைய பேர். இது ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். 4 வரும்போது SP3 டெட்ராஹீட்ரலும் வரலாம், அல்லது ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரியும் வரலாம். ஓகேவா? நிக்கல் டெட்ரா கார்பனிலும் குளோரின் எப்பயுமே SP3ல் இருக்குது. அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மெமரி பண்ண வேண்டாம், இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். DSP3 ஹைபிரிடைசேஷன் வந்ததுன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல், D2sp3 வந்ததுன்னா ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி. SP3 D2 வந்தாலும் D2sp3 வந்தாலும் ரெண்டுமே ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி தான். இதில் D ஆர்பிட்டால் 2 இன்வால்வ் ஆகும். மொத்தம் 5 D ஆர்பிட்டல் இருக்கு. 5 D ஆர்பிட்டாலில் எது இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆக்சியல்லே வரக்கூடிய DX² - Y² DZ², இந்த 2 ஆர்பிட்டால் தான் ஆக்சியல்லே அமையும். ஆக்டாஹீட்ரல் ஸ்பிளிட்டிங்கில் இது 2 ஹையர் எனர்ஜியில் இருக்கும், அதுதான் ரியாக்ட் ஆகும். இதுதான் இன்னர் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, அவுட்டர் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, இது 2 தான் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? இது 2 ஆக்சியல்லே அமையும் எலக்ட்ரான், அதனால் அது ஹையர் எனர்ஜியில் இருக்கும், அதுதான் வினையில் ஈடுபடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ஒரு கூடுதலான ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இன்னர் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம D2 வந்து 2 D ஆர்பிட்டல் ஆக்சியலில் வரக்கூடியது இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இன்னர் ஆக்டாஹீட்ரலில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் 3D ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகும், இதில் 4s 4pக்கு அடுத்து வர 4D ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகும். இதுதான் வித்தியாசம் இன்னருக்கும் அவுட்டருக்கும். உள்ளே இருக்கிறது இது, அவுட்டரில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய D ஆர்பிட்டால் வரது நம்ம இது பண்ண முடியும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்.
இது கொஞ்சம் டேபிள் காலம் மட்டும் ஹைப்ரிடைசேஷன் நம்பர் என்ன, அதுக்கு என்ன ஜாமெட்ரி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இதில் முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். இப்போ சைனைடு இதெல்லாம் ஒரு விபி தியரியில் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் மூலமாக தான் நம்ம ஸ்ட்ராங் லிகாண்ட் எது வீக் லிகாண்ட் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். விபி தியரி காலத்தில் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் உருவாக்கப்படலை. சைனைடு மைனஸு, கார்போனைல், NH3 இது மூணும் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக எடுத்துக்கிட்டாரு, மற்றதெல்லாம் வீக் லிகாண்டாக எடுத்துக்கிட்டார். நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸில் அமோனியா வீக் லிகாண்ட் தான், ஆனால் காப்பர், குரோமியம் அந்த மாதிரி சில காம்ப்ளெக்ஸ் கூட வரும்பொழுது மட்டும் அமோனியா வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸப்ஷனல் கேஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்ட்ராங் லிகாண்ட், வலிமையான ஈனிகள். இந்த மூணு ஒரு வலிமையான ஈனிகளாக அவர் எடுத்துக்கிறார், அவரே எடுத்துக்கிறார், தியரட்டிக்கலாக எடுத்துக்கிறார். மற்றதெல்லாம் வீக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நிக்கல் டெட்ராசைனைடு காம்ப்ளெக்ஸ். நிக்கல் டெட்ராசைனைடு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? நிக்கல் NiCN 4 டைம்ஸ் பவர்லேருந்து 2- கொடுத்துருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன இருக்குது? நிக்கலுடைய சார்ஜ் நிக்கல் ப்ளஸ்ஸு 4 சைனைடு 4 × -1 ஈக்குவல் டு ஒட்டுமொத்த சார்ஜ் வந்து -2. ஓகேவா? அப்போ நிக்கல் ஈக்குவல் டு 4 என்னென்ன வந்தால் +4, அப்போ -2 + 4 ஈக்குவல் டு +2. ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இப்போ +2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன கதை ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். அடுத்தது நிக்கல் அட்டாமிக் நம்பர் என்ன? 28 எப்படி எழுதுவீங்க? 4sல 2, 3dல 8, 28 அப்படி தூக்கி மேலே போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதில் நிக்கல் வந்து 2+ல இருக்குது. நிக்கல் 2+க்கு என்ன வரும்? எஸ்ஸில் இருக்க 2 எலக்ட்ரான் போயிடும், டியில் அப்படியே இருக்கும், 3d8 இருக்கும். 3d8 4s 0. காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்கள் 3D போட்டுட்டு 4s போடுங்க. இதில் ஆஃப் பிரின்சிபலை ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் 3D நிரப்பிட்டு 3D ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நிக்கல் 2+க்கு 3d8 அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் D8ல் நார்மலாக மெட்டலாக இருக்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, D ஆர்பிட்டல் 3D ஆர்பிட்டாலில் 5 பாக்ஸு, 5 பாக்ஸ்லேயும் 8 எலக்ட்ரான் இருக்குது. 5 பாக்ஸில் நமக்கு வந்து 8 எலக்ட்ரான் இருக்குது. எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவீங்க நார்மலாக? பிரின்சிபல் படி 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரானை ஃபில் பண்ணியாச்சு. 4s வந்து காலியாக இருக்குது, எஸ்ஸில் வந்து எலக்ட்ரான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் இங்கே வரக்கூடிய லிகாண்ட் யாருன்னு பார்க்கணும். இந்த லிகாண்டை வந்து நம்ம சொந்தக்காரங்களாக நினச்சிக்குவோம். ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் வராங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டில் டிஃபன் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இலை போய் அறுத்துட்டு வரேன்னா வேண்டாம் நான் வீட்டில் இருக்க தட்டிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல் இதுதான் ஒரு தட்டாக இமேஜின் பண்ணுங்கள். இப்போ காய்கறிலாம் எல்லா தட்டிலையும் அரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு காய்கறி, வெங்காயம், தக்காளி அப்படின்னு அரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே சைனைடு வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட், வரக்கூடிய விருந்தாளி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வீட்டில் இருக்க தட்டிலே சாப்பிட்டுக்கிறேங்க, பேர் பண்ணுங்கள், அதில் இருக்குது அதில் கொட்டிட்டு அந்த தட்டு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல் அப்போ அந்த நம்ம இந்த டிஆர்டாலே ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு காலி பண்ணிக்கலாம், பேர் பண்ணிடும். அன்பேர்டு எலக்ட்ரானை பேர் பண்ணணும். 8 எலக்ட்ரானை நீங்கள் இப்படி ஃபுல்லாக பேராக போட்டுக்கலாம் 4 பாக்ஸில். இப்போ ஒரு பாக்ஸ் ஒரு தட்டு கிடச்சிருச்சு. இங்கே இன்னொரு தட்டு ஆல்ரெடி காலியாக இருக்குது. நமக்கு எத்தனை தேவை? 4 விருந்தாளிங்க வராங்க, ஆனால் 2 தட்டு தானே காலியாக இருக்குது. நமக்கு இன்னும் 2 தட்டு வேணும். பக்கத்து வீட்டில் போய் கேட்டிங்கன்னா 3 தட்டு இல்லை ஒட்டுக்காக தான் தருவேன், 4p, ஏன்னா 4s இது 4p செட்டாக தரேங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போகிறீங்க. அப்போ நமக்கு தேவையானது மொத்தம் 4 பாக்ஸில் வந்து மொத்தம் 4 தான் தேவை. இங்கே 5 பாக்ஸாகவே இருக்குது. ஓகேவா? நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வரக்கூடியவங்க 4 பேர் தான் வராங்க, 4 விருந்தாளிங்க தான் வராங்க. அப்படிங்கும்போது 4 தட்டை யூஸ் பண்ணாலே போதும். அப்போ 4 பேருக்கு 4 தட்டு போதும். அப்போ என்ன ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகும்? இது 3D ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய ஒரு D ஆர்பிட்டால், இது 4sல 1, 4pல 2. அப்போ என்ன ஹைப்ரிடைசேஷன்? DsP2. 3 p ஆர்பிட்டல் இருக்குது, 3 நம்ம யூஸ் பண்ணல, அதில் ஒரு 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். DsP2 ஹைப்ரிடைசேஷன். DsP2 வந்தாவே நம்ம என்ன சொன்னோம்? ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி, ஸ்கொயர் பிளேனார் தலசதுரம், ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது மேக்னெட்டிக் மொமெண்ட். மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து பார்க்கும்போது டி ஆர்பிட்டால பார்க்கணும், டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால பார்க்கணும். எஃப் பிளாக் எலமெண்ட் இருந்தால் எஃப்ஐ பார்க்கணும், டி பிளாக் எலமெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது நீங்கள் டி ஆர்பிட்டால தான் பார்க்கணும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு. அதில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துன்னா 1 இருந்தாலும் பேராமேக்னெட்டிக்கு, 4 இருந்தாலும் பேராமேக்னெட்டிக்கு, மேக்ஸிமம் 5 தான் வரும், 5 இருந்தாலும் பேராமேக்னெட்டிக் தான்.
ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் கூட வரல அப்படின்னா அது வந்து டயாமேக்னெட்டிக், n வந்து 0. அன்பேர்டு எலக்ட்ரான் n வந்து 0. நம்ம ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், ஷார்ட்கட்டில் பார்த்துருக்கோம் நம்ம ஷார்ட்ஸில். அப்போ μs = n × n+2 போர் மேக்னட்டான். n = 0 நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே 0 bm, ஆன்சர் வந்து 0 போர் மேக்னட்டான். டயாகாந்தன்மை 0 போர் மேக்னட்டான் வந்து அது டயாகாந்தன்மை கொண்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது நம்ம இவ்வளோ பெருசாக போடணுமா சார் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் வித்தின் மினிட்ஸில் போடலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஒரு கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது வேறு இன்னொரு வீக் ஃபீல்டு லிகாண்டுக்கு பார்க்கலாம். அடுத்தது வீக் ஃபீல்டு லிகாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. கோபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதில் கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். CO F6 3- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அப்போ இங்கே F6னா 6 ஃப்ளோரினுக்கும் கோபால்ட்டு ப்ளஸ் 6 -6 6 லிகாண்டுக்கும் 6 ஈக்குவல் டு -3 -6 என்னென்ன வந்தால் +6. அப்போ கோபால்ட்டுக்கு ஈக்குவல் டு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சாச்சு. கோபால்ட்டுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 27. கோபால்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் 27. 4sல 2, 3dல வந்து 7. இதில் 3+ இருக்கிறதுனால எஸ்ஸில் இருக்க 2 எலக்ட்ரான் போயிடும், இதில் ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ 3d6 இருக்கும். கோபால்ட் 3+க்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3+ல இருக்கும். இதில் கோபால்ட் 6 இருக்கும். 3+ல ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இங்கே 2 எலக்ட்ரான், இதில் ஒன்று போச்சுன்னா மீதி d6 கான்ஃபிகரேஷன் 3d6 இருக்கும். இங்கே வரக்கூடியது ஃப்ளூரின் வீக் லிகாண்டு. இதில் டிஆர்டில் 5 பாக்ஸ் இருக்குது. 5 பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டல் 1, 5 பாக்ஸ்லேயும் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான் போட்டாச்சு. இதில் எஸ்ஸில் எலக்ட்ரான் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய விருந்தாளியை பாருங்கள். ஃப்ளூரின் ஒரு பிச்சைக்காரன் வந்தாங்கன்னா அவன் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தட்டெலாம் நெருக்கி பிடிச்சி சின்ன தட்டெல்லாம் சாப்பிட வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்க்க தட்டை அது மாதிரி யூஸ் அண்ட் த்ரோவில் பண்ணி அனுப்பிடலாம். அதனால் கட்டாயம் உள்ளே பேர் பண்ணாது, எலக்ட்ரான் வந்து உள்ளே பேரிங் ஆகாது. இது வலிமை குறைந்த ஆள் அப்படிங்கிறதுனால இது பேர் பண்ணாது. இப்போ பேர் பண்ணாதனால நம்ம உள்ளே இருக்கிறது தான் எடுக்கணும், அடுத்தது தான் எடுக்கணும். 4sக்கு அடுத்தது 4p. எத்தனை எடுக்கணும்? இப்போ ஒரு பாக்ஸ் தான் இங்கே இருக்குது. இங்கே 6 லிகாண்டு வராங்க. 6 லிகாண்டுக்கு 6 விருந்தாளிங்க வராங்க. 6 தட்டு வேணும். இப்போ பியிலேருந்து நம்ம 4pலேருந்து 3 எடுத்தாச்சு. அடுத்தது எங்கே வாங்குறது? இந்த வீட்டில் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 4dக்கு போகணும், அடுத்தது பக்கத்து வீட்டுக்கு. அதில் 5 பாக்ஸ் இருக்குது. 5 ஒட்டுக்காக வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. 2 தனியெல்லாம் தர மாட்டாங்க. நாம் வாங்கிட்டு வந்து பிரிச்சுக்க வேண்டியதான். 4d ஓகேவா? இப்போ இதில் 4sல 1, 4pல 3, dல 2. அப்போ என்ன வந்துருக்கும்? எனக்கு ஹைபிரிடைசேஷன் இனக்கலப்பு என்ன வரும்? sp3d2. இது அவுட்டரில் இருக்க டி யூஸ் ஆகிருக்கனால இது பேர் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். இதை கூட கொஸ்டினில் கேட்கலாம். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா அப்படின்னு கேட்பாங்க. உள்ளணைவு சேர்மம் வெளியணைவு சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தமிழில். அப்படி கேட்கலாம். sp3d2 வந்தாலும் d2sp3 வந்தாலும் ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி. டி ஆர்பிட்டாலில் 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. 6 எலக்ட்ரான் போடும்போது 4 அன்பேர்டு எலக்ட்ரான் வரும். n = 4. n = 4னா என்ன? அண்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும்? நம்ம இது ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட்டில் பார்த்துருக்கோம். ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் 1, 2னா 2, 3னா 3, 4னா 4, 5னா 5. ஓகேவா? எல்லாத்துலேயும் புள்ளி வச்சுப்பீங்க. 7 8 8 9 33 702. இதுதான் போர் மேக்னட்டானுக்கு ஷார்ட்கட்டில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ n = 4 வந்திருக்கு. 4.90 போர் மேக்னட்டான். ஆன்சர் வந்து 4.90 போர் மேக்னட்டான். sp3d2 ஹைபிரிடைசேஷன். இந்த 2 இதுவும் திரும்ப பாருங்கள். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கு ஒன்றும் வீக் ஃபீல்டுக்கு ஒன்றும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நம்ம. ஓகேவா? மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார். இதே உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லுமா? இப்போ Fe இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்குவோம். FeCN6 சயனைடு எடுத்துக்கிட்டோம். இதில் 4- கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் இப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஜாமெட்ரி என்ன? அப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? சயனைடுக்கு 6 சயனைடுக்கு -6, இதுக்கு +2 இருந்திருக்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2. Fe +2. Feயோட அட்டாமிக் நம்பர் என்ன? 26. 26னா 4sல 2, dல வந்து 6 எலக்ட்ரான் இருக்கும். 4s2 3d6. 2+னால 2ல் இருக்கக்கூடிய 2 இதில் இருக்கிற 2 எலக்ட்ரான் போயிடும். d6னா எப்படி இருந்திருக்கும்? நமக்கு வந்து 5 பாக்ஸில் 6 எலக்ட்ரான் இருக்கும் ஃப்ரீ ஆட்டத்துக்கு.
இது நம்ம காம்ப்ளெக்ஸாகவே இமேஜின் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் அயனைடு வரும்பொழுது லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்ட், அதனால் பேர் பண்ணிடும். அப்போ 6 எலக்ட்ரான் நம்ம எப்படி போட்டுக்கலாம்னா 3 பாக்ஸில் போட்டுக்கலாம். இங்கே 2 பாக்ஸ் இருக்குது, இங்கே 1 3. அடுத்து 4p எடுத்தாலே போதும். 4s பக்கத்தில் 4p எடுத்தாலே போதும். டிக்கெலாம் போக தேவையில்லை. இங்கேயே 2 டி இருக்குது, டிஆர்பியில் 2 இருக்குது. D2sp3 ஹைபிரிடைசேஷன். D2sp3 ஹைபிரிடைசேஷன். D2sp3 ஹைபிரிடைசேஷன்னா இன்னர் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி இருக்குது. மேக்னெட்டிக் மொமெண்ட் இதில் நான் டிஆர்பிஎல் 3D ஆர்பிட்டாலில் 3D ஆர்பிட்டால் அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை. நோ n = 0. n = 0னா 0 bm. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 0 போர் மேக்னட்டான்னு வரும். டயாமேக்னெட்டிக் நேச்சர். மேக்னெட்டிக் நேச்சர் வந்து டயாமேக்னெட்டிக் நேச்சர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீட்டில் கேட்டக்கூடிய இயர் கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ எப்படி என்ன கேட்டிருக்காங்கன்னு. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த MnCN6 3-. இதில் ஒரு ட்ரிக்கியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஷின் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். கவனிங்க. இப்போ மேங்கனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 சைனடுக்கு -6, மேங்கனீஸ்க்கு +3 இருந்திருக்கணும். அப்போ தான் டோட்டல் சார்ஜ் வந்து -3 வந்திருக்கும். நீங்கள் பழைய மெத்தடில் ஷார்ட்டாக போட்டாலும் சரி, இப்படி டேரெக்டாக ஷார்ட்டாக போட்டு பாருங்கள். Mn3+. மேங்கனீஸ்க்கு அட்டாமிக் நம்பர் என்ன? மேங்கனீஸ்க்கு அட்டாமிக் நம்பர் 25. 25 எப்படி எழுதுவீங்க? 4s2 3d5. இங்கே 3+ல் இருக்குது. 3+னா 3 எலக்ட்ரான் எடுக்கணும். எஸ்லேருந்து 2, டிலேருந்து 1. அப்போ 3d4ன்னு வரும். D4 கான்ஃபிகரேஷன். D4 எப்படி ஃபில் பண்ணுவோம்? ஒரு 5 பாக்ஸில் 5 பாக்ஸில் போடும்போது 4 பாக்ஸில் 4 ஒத்த எலக்ட்ரான் போடலாம். ஆடு எலக்ட்ரான் போட்டுக்கலாம், தனியாக எலக்ட்ரான் போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் வராது. 4 பாக்ஸில் 4 மட்டும் வரும். இப்போ இதில் வந்து 4p 4s, அடுத்தது 4p, 4 எலக்ட்ரான் 4 பாக்ஸில் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட் வரதுனால என்ன பண்ணால் பேரப் பண்ணிட்டோம். அவன் பேரப் பண்ணாலுமே நமக்கு என்ன பண்ணணும்னா 2 பாக்ஸ் தான் தேவை. அதுக்காக ஃபுல்லாக நீங்கள் பேர் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல அவசரப்பட்டு 2 பாக்ஸில் 4 எலக்ட்ரான் போட்டுறாதீங்க. இங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கும்? 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் மொத்தம் 4 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுறோம்னா 1 2 3 4th எலக்ட்ரான் நம்ம இங்கே போடணும். 4th எலக்ட்ரான் இதில் நம்ம போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 4th எலக்ட்ரான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இங்கே 2 பாக்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம் D2. அதனால் நீங்கள் ஃபுல்லாக போட வேண்டாம். இதில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். நீங்கள் சைனைடு, ஸ்ட்ராங் லிகாண்டு, இது டயாமேக்னெட்டிக் அப்படின்னு போட்டுறாதீங்க. இது பேராமேக்னெட்டிக் நேச்சர் தான். 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. D2sp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ D2sp3 வந்து ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி. இட் இஸ் அ D2sp3 ஹைபிரிடைசேஷன். ஆக்டாஹெட்ரல். இங்கே மேக்னெட்டிக் நேச்சர் கேட்கல, மேக்னெட்டிக் நேச்சர் கேட்டாலும் பேராமேக்னெட்டிக் நேச்சர். 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. n = 2, μs = ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் = நமக்கு 2.83 போர் மேக்னட்டான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஷினை பாருங்கள். த ஜாமெட்ரி அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் நிக்கல் டெட்ரா கார்பனைல் காம்ப்ளெக்ஸ். இதுவும் ஒரு பெக்குலரியான எக்ஸாம்பிள் தான். இப்போ நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். NiCO 4 டைம்ஸ். பவரில் எதுவுமே இல்லை, நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் 0 அப்படின்னா நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். இங்கே நிக்கலுக்கு கார்பனைலுக்கும் 0 தான், நிக்கலுக்கும் 0 தான். நிக்கல் வந்து நியூட்ரல் ஆட்டமாக இருக்குது. நிக்கல் 28 அட்டாமிக் நம்பர், 4sல 2, 3d ஆர்பிட்டாலில் 8. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 10 எலக்ட்ரான் இருக்குது. எஸ்ஸில் 2, டியில் 8 எலக்ட்ரான் இருக்குது. கார்பனில் ஒரு ஸ்ட்ராங் லிகாண்டு. அதனால் டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் போடும்போது இதில் 8 வந்துருக்கணும். ஆனால் அங்கே எஸ்ஸில் இருக்க 2 எலக்ட்ரானும் சேர்த்து பேர் பண்ணிவிடும். இங்கே இருக்க எலக்ட்ரான் 2 வந்து பேர் ஆகிடும். இதில் 2 எலக்ட்ரான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான். 1 2 3 4 5 6 7 8. இதில் கார்பனில் இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் லிகாண்டு. அதனால் நமக்கு எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா, வரக்கூடிய லிகாண்டு நமக்கு வந்து இங்கே எல்லாத்தையும் பேர் பண்ணி விட்டுருவோம். பேர் பண்ணால் எப்படி வந்திருக்கும்? 8 எலக்ட்ரானும் இதில் 8 எலக்ட்ரான், எஸ்ஸில் இருக்க 2 எலக்ட்ரான் இதிலே வந்து பேர் ஆகிடும். அப்போ எஸ் காலி ஆகிடும். நமக்கு 4 கார்பனில் விருந்தாளிங்க 4 பேர் வராங்க. அதனால் 4 பாக்ஸ் தேவை. அப்போ 4p எடுத்துக்கணும். இது 4s 3d. இங்கே 4 பாக்ஸ் வந்துருச்சு. 4 பாக்ஸ் வந்தால் என்ன ஹைபிரிடைசேஷன் வந்திருக்கணும்? எஸ் இன்வால்வ் ஆகுது, 3 pr இன்வால்வ் ஆகுது, sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷன் வந்தால் டெட்ராஹீட்ரல் நான்முகி டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. இதோடைய மேக்னெட்டிக் நேச்சர் என்ன? டயாமேக்னெட்டிக்.
அப்போ டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி அண்ட் டயாமேக்னட்டிக் இன் நேச்சர். ஏன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை, டிஆர்பியில் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை, n = 0, அதனால் டயாமேக்னட்டிக் இன் நேச்சர். ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இதுவும் விபி தியரியை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம கொஞ்சம் பி பிளாகோடைய பேசிக்ஸ் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணணும். இது ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தான். அலுமினியம் குளோரைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிஆர்கள் இருக்கிறதுனால பெக்குலியராக இது ஹெக்ஸா காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். அப்போ ஹெக்ஸா காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா AlH2O 6 டைம்ஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸே அது ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ Cl3, ஏன்னா இங்கே அலுமினியத்துக்கு +3, வாட்டர் 0, இது +3, ஓவரால் சார்ஜ் +3. அப்போ இது Clக்கு 3 Clக்கு -3, நமக்கு 6 வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது இதில் என்ன ஹைப்ரிடைசேஷன், 2 ஜாம் விருது இருக்குது, sp3d2, d2sp3. வாட்டர் ஒரு வீக் லிகாண்ட், வலிமை குறைந்த ஈனி. சயனைடு, கார்போனைல், அமோனியா, இதை தான் ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டார் விபி தியரியில், வேலன்ஸ் பாண்ட் தியரியில் நம்ம அவர் எடுத்துக்கிட்டது வந்து லினஸ் பாலிங் வந்து இதை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் வீக் லிகாண்ட் தான். அதனால் வாட்டர் வீக் லிகாண்டாக இருக்கும்போது பேரப் பண்ணாது, கண்டிப்பாக இது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி 2020 அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம இயர் வைஸாக தான் பார்த்துட்டு வரோம். மேட்ச் த கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் த டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன். நம்ம ஹைப்ரிடைசேஷன் பார்த்தாவே தெரியும், கோஆர்டினேஷன் நம்பர் 4னா sp3 இருக்கலாம், dsp2 இருக்கலாம். ஓகேவா? இப்போ sp3னா என்ன வந்திருக்கும், டெட்ராஹீட்ரல். sp3னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. dsp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார். sp3d ட்ரைகோனல் பைபிரமிடல். d2sp3 ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி. அப்போ ஆப்ஷன் என்ன வரும், ஏக்கு வந்து 3, ஏக்கு 3 வருது 2 ஆப்ஷனில் வருது, பிக்கு வந்து 4, பிக்கு 4 வருது தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான். அப்போ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். வித்தின் மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் செகண்ட்ஸில் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அதை பாருங்கள், இந்த கான்செப்டை கற்றுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் 2021 இதேமாதிரி கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. சார் இவ்வளோ பெரிய கொஸ்டினா, இது எல்லாத்துக்கும் நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும், ஜாமெட்ரி, இதை வந்து அந்தளவுக்கு போக தேவையில்லை, டைரெக்டாக ஷார்ட்டாக மைண்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் Fe வந்து ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஆக்சிடேஷன் நம்பர் 6 சைனடுக்கு -6, இதுக்கு வந்து +3 இருந்தால் தான் -3 வெளியில் வரும். அப்போ வாட்டருக்கு 0, அப்போ Feக்கு +3 இருந்திருக்கணும், இதுக்கு +2 இருந்திருக்கணும், இதுக்கு -6 கூட்டினா -4 வந்திருக்கும், இதுக்கும் +2. அப்போ ஒட்டுமொத்தமாக Fe வந்து 2 இது +3 கொடுத்துருக்காங்க, A அண்டு Bயில். C அண்டு Dயில் வந்து பார்த்தீங்கன்னா Fe 2+ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். Feக்கு தெரியும் உங்களுக்கு, நியூட்ரல் ஆட்டத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் Feக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe 26, 4sல 2, 3Dயில் 6 எலக்ட்ரான். Fe 3+னா 3 எலக்ட்ரான் போயிடும், Sல 2, Dயில் 1. அப்போ இது 3D D5 கான்ஃபிகரேஷன், ஷார்ட்டாக எழுதுனா D5ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா D6 கான்ஃபிகரேஷன், மொத்தம் 8 எலக்ட்ரான், 2 போச்சுன்னா 8ல் 2 போச்சுன்னா 6 எலக்ட்ரான், D6 கான்ஃபிகரேஷன் இருக்குது. இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைனடு ஸ்ட்ராங் லிகாண்டு, வாட்டர் வீக் லிகாண்டு. நமக்கு தெரியும் சைனடு ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்கும்போது என்ன பண்ணும், பேரப் பண்ணிவிடும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் சைனடில் வந்து 5 எலக்ட்ரான் இருக்குது, D5 கான்ஃபிகரேஷனில் இருக்குது, மொத்தம் Dயில் 8, Feயில் 8 எலக்ட்ரான், 8ல் 3 போச்சுன்னா மீதி 5 எலக்ட்ரான் இருக்குது, அதை D5ன்னு சொல்லியிருக்கோம். நம்ம இங்கே D5னா 5 எலக்ட்ரான் பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வரும், 4 எலக்ட்ரான் வந்து ஜோடி ஆகிடும், 1 எலக்ட்ரான் தனியாக இருக்கும். அப்போ 1.73 போர் மேக்னட்டான். வாட்டர் நியூட்ரல் லிகாண்டு, 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, Fe3+ல D5 கான்ஃபிகரேஷனு. அப்போ D5ல் 5மே தனியாக இருந்தால் 5.92, 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் 5.93 அப்படிங்கிறது ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. அடுத்தது Fe2+ல வந்து இது D6 கான்ஃபிகரேஷன், சைனடு ஸ்ட்ராங் லிகாண்டு, 6 எலக்ட்ரானும் 3 பாக்ஸில் ஜோடி ஆகிடும், அதனால் 0 போர் மேக்னட்டான். Fe2+ல இது வாட்டர் வந்து வீக் லிகாண்ட், வலிமை குறைந்த ஈனி, 4 எலக்ட்ரானையும் பேர் பண்ணாது, 4 எலக்ட்ரான் இருந்தால் 4.90 போர் மேக்னட்டான். இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண இதை நீங்களே கற்றுக்குவீங்க, அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் பாருங்கள், அந்த வீடியோ திரும்ப போகிற பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு ஏக்கு வந்து என்னது 4, ஏக்கு 4, பிக்கு வந்து 1, ஏக்கு 4, பிக்கு 1 அப்படின்றது ஆப்ஷன் வந்து இதில் தான் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன். ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
2025 2025 கூட கேட்டிருக்காங்க பாருங்கள். தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. இப்போ இதுலேயும் நம்ம அந்த கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். நிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இதில் குளோரின் வந்து 6 சிஎல்லுக்கும் 4 சிஎல் இருக்குது, 4 சிஎல்லுக்கும் -4. அப்போ நிக்கலுக்கு +2 இருந்திருக்கணும். அப்போ தான் டோட்டல் சார்ஜ் -2 வந்திருக்கும். ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நிக்கல் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதில் நிக்கல் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதில் நிக்கல் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நிக்கலில் 3 இதுமே +2, 2 இது 0ல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ அது கூட வரக்கூடிய லிகாண்டோடைய நேச்சரை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ 28ல் 2 போச்சுன்னா மொத்தம் 28ல் 8 2 10 எலக்ட்ரானில் 2 போச்சுன்னா D8 கான்ஃபிகரேஷன். இதுலேயும் 10 எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இதில் 2 எலக்ட்ரான் போச்சுன்னா 8 எலக்ட்ரான் இருக்குது. இதில் 10 எலக்ட்ரான் அப்படியே இருக்குது. எஸ்ஸில் 2, டியில் 8, டி மொத்தம் 10 எலக்ட்ரான் இருக்குது. இதுலேயும் 10 எலக்ட்ரான் இருக்குது டோட்டலாக நிக்கல் 0 கான்ஃபிகரேஷனில். இதில் நிக்கல் +2ல் இருக்குது. +2னா 8 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 8 எலக்ட்ரான் 1, 10 எலக்ட்ரான் 1, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதில் எதெல்லாம் ஒரு வீக் லிகாண்ட், குளோரின் வாட்டர், இது ரெண்டும் வீக் லிகாண்ட். இது பேர் பண்ணாது, ஓகேவா? அப்போ பேர் பண்ணாது அப்படின்னா இதுதான் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். 8 எலக்ட்ரான் 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். 8 எலக்ட்ரான் நீங்கள் இப்போ பேர் பண்ணாமல் ஃபில் பண்ணணுன்னா 5 பாக்ஸில் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். மீதி 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துலேயுமே 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், n = 2. மீதி 10 எலக்ட்ரான் இருக்கிறத பாருங்கள். இது 8 எலக்ட்ரான் ஸ்ட்ராங், 8 தான் இருக்குது, ஆனால் அது ஸ்ட்ராங் லிகாண்ட். இது 10 எலக்ட்ரான் இருக்குது, ஸ்ட்ராங் லிகாண்ட். இதுலேயும் 10 எலக்ட்ரான் இருக்குது, ஸ்ட்ராங் லிகாண்ட். இப்போ 10மே என்ன கண்டிப்பாக ஃபில் ஆகிடும். பி அண்டு இ ஆப்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா 10 எலக்ட்ரான் இருக்குது, 10மே 5 பாக்ஸில் ஃபில் ஆகிடும், பேர் ஆகிடும். சி ஆப்ஷனில் இது பி அண்ட் இயில். அடுத்தது சி ஆப்ஷனில் பாருங்கள், நான் 8 எலக்ட்ரான் தான் இருக்குது. சார் 8 எலக்ட்ரானுக்கு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். இது வீக் லிகாண்டாக இருந்தால் இந்த கான்ஃபிகரேஷன் வரும். இதே ஸ்ட்ராங் லிகாண்ட் சைனைடு வரும்போது எப்படி வந்திருக்கும், 8 எலக்ட்ரானும் 4 பாக்ஸில் ஃபில் ஆகிருக்கும். ஒரு பாக்ஸ் காலியாக இருக்கும். DsP2 ஹைப்ரிடைசேஷன் போகிறதுக்காக ஒரு பாக்ஸ் காலி பண்ணியிருக்கோம். இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் நேச்சரில் பேராமேக்னெட்டிக் நேச்சர் எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குது, ஏ அண்டு டி. இதுதான் நீட் 2025 கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். கட்டாயம் வருஷம் 3 இல்லைனா 2 கொஷின் இந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க. அதில் இது நமக்கு இந்த கான்செப்ட்லேயே வந்துடுது. விபி தியரிலே ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க. இது 2024 கொஷின், எக்ஸாம் வச்சதுலையான்னு தெரியல. கொஞ்சம் பாருங்கள் இதில் எப்படி கேட்டிருக்காங்க. Both CONH3 6 times and COF6 complex are octahedral but differ their magnetic moment. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கோபால்ட்டு கூட இது ஒரு ட்ரிக்ஸ். இந்த கொஷினில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால்ட்டு கூட அமோனியா வரும்போது ஸ்ட்ராங் ஃபீல்டாக தான் நீங்கள் இமேஜின் பண்ணணும். அமோனியா ஒரு ஆல்ரெடி விபி தியரி படி பேஸ்ட் ஆன் விபி தியரி அமோனியா ஸ்ட்ராங் லிகாண்ட் தான் கொடுத்துருப்பாரு. கோபால்ட்டு கூட அமோனியா வரும்போது ஸ்ட்ராங் லிகாண்டு தான். கோபால்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர், கோபால்ட் வந்து 3+ல் இருக்குது. கோபால்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன, கோபால்ட் 27. 27னா எஸ்ஸில் 2, டியில் வந்து 7. மொத்தம் 9 எலக்ட்ரான் இருக்குது. 9ல் 3 போச்சுன்னா D6. டோட்டலாக 9 எலக்ட்ரான். 9ல் 3 போச்சுன்னா 6, D6 கான்ஃபிகரேஷன். D6 ஸ்ட்ராங் ஃபீல்டு வரும்போது கட்டாயம் என்ன ஆயிருக்கும், பேர் ஆயிருக்கும். 3 பாக்ஸ் ஃபில் ஆகிருக்கும். 5 பாக்ஸில் 3 பாக்ஸ் பேரிங் ஆகிருக்கும். அப்போ கண்டிப்பாக அது என்ன மேக்னெட்டிக் தான், டயாமேக்னெட்டிக் நேச்சர். அது கோபால்ட் ஃப்ளூரைடு காம்ப்ளெக்ஸ். நம்ம முன்னாடி ப்ரீவியஸில் எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம், உங்களுக்கு முன்னாடி தியரி கான்செப்டில் போட்டிருக்கேன் அது. அப்போ இது வந்து +3, இது -6. இது ஃப்ளூரின் வீக் லிகாண்டு. வீக் லிகாண்ட் வரும்போது 8 எலக்ட்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா D6 கான்ஃபிகரேஷன். D6ல் 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் வரும். அப்போ இதில் n = 4 வரதுனால 4.90 போர் மேக்னட்டான், பேராமேக்னட்டிக். பட் டிஃபர் இன் தர் மேக்னட்டிக். 6 வந்தாலே ஆக்டாஹைட்ரல் தான், அது சேம் ஜாமெட்ரி. மேக்னெட்டிக் பிஹேவியர் கட்டாயம் வேறு தான், ஓகேவா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட். இப்போ 1 கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2க்கு வாங்க. ஸ்டேட்மெண்ட் 2க்கு வந்து CONH3 இஸ் அ டயாமேக்னெட்டிக். வேறஸ் அதுவும் கரெக்டு தானே. நம்ம இந்த தியரி கான்செப்ட் பார்க்கும்போது கரெக்டு தான், அது கரெக்டான இதுதான். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 ரெண்டுமே கரெக்டு தான். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 ரெண்டுமே கரெக்டு தான். இதில் நம்ம இப்போ தான் போட்டோம் டயாமேக்னெட்டிக். அமோனியா கூட வரும்போது ஸ்ட்ராங் லிகாண்ட். இங்கே கோபால்ட்டு கூட அமோனியா வந்ததுன்னா ஸ்ட்ராங் லிகாண்ட்.
நம்ம இந்த கான்செப்டை கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபால்ட் கூட அமோனியா வரும்போது இது ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணும். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படி இது வீக் தான். ஆனால் விபி தியரியில் இது ஸ்ட்ராங் லிகாண்டாக எடுத்துக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, மேக்ஸிமம் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை திரும்ப பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் திரும்ப ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு புரியும், கட்டாயம் புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.